அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசல் எனும் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸில் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாத போது ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாததற்கான காரணங்களை சரி செய்யவும், அதுவும் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் வழியாக. மேலும் அதிக எரிபொருள் கன்சம்ஷனுக்கான காரணங்களை சரி செய்யவும், என்ஜின் அதிகம் வெப்பம் அடைவதற்கான காரணங்களை சரி செய்யவும், லோ பவர் ஜெனரேஷனுக்கான காரணங்களை சரி செய்யவும், என்ஜின் ஆயில் கன்சம்ஷனுக்கான காரணங்களை சரி செய்யவும், குறைந்த அல்லது அதிக என்ஜின் எண்ணெய் அழுத்தத்திற்கான காரணங்களை சரி செய்யவும், என்ஜின் சத்தத்திற்கான காரணங்களை சரி செய்யவும் முடியும். இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல்கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, டார்க் ரெஞ்ச் 1, ஃபீலர் கேஜ் 1, மல்டி சிலிண்டர் டீசல் என்ஜின் 1, மல்டி மீட்டர் 1, பிரஷர் கேஜ் 1, இன்ஜெக்டர் டெஸ்டிங் மெஷின் 1, கெரோசின் தேவைக்கேற்ப, சோப் ஆயில் தேவைக்கேற்ப, லூப்ரிகன்ட் ஆயில் தேவைக்கேற்ப, கிளீனிங் துணி தேவைக்கேற்ப, எமரி பேப்பர் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப. மின்சார காரணங்களால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகவில்லை எனும்போது பேட்டரி டெர்மினல்களில் தளர்த்தல் அல்லது அரிப்பை அதாவது கொரோஷன் சரிபார்க்கவும், பேட்டரி டெர்மினல்கள் தளர்வாக இருப்பதாக கண்டறியப்பட்டால் பொருத்தமான கருவிகளை கொண்டு டெர்மினல்களை இறுக்கவும், பேட்டரி டெர்மினல்கள் அரிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பேக்கிங் சோடா போன்ற கிளீனிங் ஏஜென்ட் மூலம் டெர்மினல்களை சுத்தம் செய்யவும், ஸ்டார்டர் சுவிட்சை சரிபார்க்கவும், ஸ்டார்டர் சுவிட்ச் பழுதடைந்ததாக கண்டறியப்பட்டால் அதை உடனே மாற்றவும், பேட்டரியை சரிபார்க்கவும், பேட்டரி டெர்மினல்கள் முழுவதுமாக மல்டிமீட்டர் ஆய்வுகளை வைக்கவும் மற்றும் அதன் மின் அழுத்தத்தை அளவிடவும். குறைந்த மின்னழுத்தம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பேட்டரியை ரீசார்ஜ் செய்யவும், ஸ்டார்டர் மோட்டாரை சரிபார்க்கவும், ஸ்டார்டர் மோட்டாரை சரிபார்க்கவும், அது வேலை செய்யவில்லை அல்லது ஃபால்ட் இருந்தால் அதை உடனே மாற்றவும். மெக்கானிக்கல் காரணங்களால் என்ஜின் தொடங்கவில்லை எனும்போது டேங்கில் எரிபொருளை சரிபார்க்கவும், எரிபொருள் இல்லை என்றால் டேங்கில் எரிபொருள் நிரப்பவும், அடைப்புக்கு எரிபொருள் குழாய்களை சரிபார்க்கவும், எரிபொருள் குழாய்களில் ஏதேனும் அடைப்பு காணப்பட்டால் எரிபொருள் குழாய் கிளீனர் அல்லது டீசல் இன்ஜெக்டர் கிளீனர் பயன்படுத்தி எரிபொருள் குழாய்களை சுத்தம் செய்யவும், எரிபொருள் ஃபில்லர்ஸை சரிபார்க்கவும், நீங்கள் ஏதேனும் அடைப்புகளை கண்டால் அவற்றை உடனே மாற்றவும், சைலன்சர் மற்றும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை சரிபார்க்கவும், நீங்கள் ஏதேனும் அடைப்புகளை கண்டால் அவற்றை சுத்தம் செய்யுங்கள். இன்ஜெக்ஷன் டைம் சரிபார்க்கவும், இன்ஜெக்ஷன் டைம் தவறாகவோ அல்லது முறையற்றதாகவோ இருந்தால் அதை மீட்டமைக்கவும், வால்வு நேரத்தை சரிபார்க்கவும், வால்வு நேரம் சரியாக இல்லை எனில் அதை சரி செய்யவும், ஃபியூவல் இன்ஜெக்டர் பம்பை சரிபார்க்கவும், ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை சரி செய்து மறுசீரமைக்கவும், என்ஜினின் கம்ப்ரஷனை சரிபார்க்கவும், கம்ப்ரஷன் பலவீனமாக இருப்பதாக கண்டறியப்பட்டால் என்ஜினை மாற்றவும். ஹை ஃபியூவல் கன்சம்ஷன், எரிபொருள் கசிவை சரிபார்க்கவும், எரிபொருள் கசிவு கண்டறியப்பட்டால் கசிவை சரி செய்யவும், ஏர் கிளீனரை சரிபார்க்கவும், ஏதேனும் அடைப்புகள் காணப்பட்டால் அவற்றை சுத்தம் செய்யவும், இன்ஜெக்டரை சரிபார்க்கவும், இன்ஜெக்டரில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் அதை மாற்றவும், ஃபியூவல் இன்ஜெக்டர் பம்பை சரிபார்க்கவும், ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை சரி செய்து மறுசீரமைக்கவும், இயந்திரத்தின் கம்ப்ரஷன் பிரஷர் சரிபார்க்கவும், கம்ப்ரஷன் பிரஷர் வரம்பில் இல்லை என்றால் இயந்திரத்தை என்ஜினை மாற்றியமைக்கவும். என்ஜின் ஓவர்ஹீட்டிங், ரேடியேட்டரில் நீர் அளவை சரிபார்க்கவும், ரேடியேட்டரில் நீர்மட்டம் குறைவாக இருந்தால் ரேடியேட்டரை நிரப்பவும், வெளிப்புற கசிவு மற்றும் சரிவுக்கான ரேடியேட்டர் குழாய் ஆகியவற்றை சரிபார்க்கவும், ஏதேனும் கசிவு அல்லது சரிவு காணப்பட்டால் அதை மாற்றவும், தெர்மோஸ்டாட் வால்வை சரிபார்க்கவும், குறைபாடு கண்டறியப்பட்டால் தெர்மோஸ்டாட் வால்வை மாற்றவும், சிலிண்டர் ஹெட்டின் இறுக்கத்தை சரிபார்க்கவும், சிலிண்டர் ஹெட் தளர்வாக இருந்தால் அதை இறுக்கவும், ரேடியேட்டர் பிரஷர் கேப்பை சரிபார்க்கவும், ஃபால்ட் இருப்பது கண்டறியப்பட்டால் அதை சரியானது கொண்டு மாற்றவும், உள் மற்றும் வெளிப்புற அடைப்புக்கு ரேடியேட்டர் கோர்களை சரிபார்க்கவும், ஏதேனும் அடைப்பு காணப்பட்டால் அதை சுத்தம் செய்யவும்,
தண்ணீர் பம்பை சரிபார்க்கவும். ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டால் அதை மாற்றவும். சைலன்சர் மற்றும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை சரிபார்க்கவும். நீங்கள் ஏதேனும் அடைப்புகளை கண்டால் அவற்றை சுத்தம் செய்யுங்கள். சிலிண்டர் பிளாக்கில் அளவு உருவாக்கம் அல்லது நீர் செல்லும் பாதையில் அடைப்பு உள்ளதா என சரிபார்க்கவும். ஏதேனும் அடைப்பு காணப்பட்டால் இயந்திரத்தை மாற்றி அமைக்கவும். லோ பவர் ஜெனரேஷன். எரிபொருள் குழாய்களில் வெளிப்புற எரிபொருள் கசிவை சரிபார்க்கவும். ஏதேனும் கசிவு அல்லது அடைப்பு காணப்பட்டால் அதை சரி செய்யவும். எரிபொருள் வடிகட்டி மற்றும் ஓவர்ஃப்ளோ வால்வை சரிபார்க்கவும். எரிபொருள் வடிகட்டி அடைப்பட்டிருந்தால் அதை மாற்றவும். ஏர் கிளீனரை சரிபார்க்கவும். அடைப்பட்டிருந்தால் அதை மாற்றவும். டேப்பட் கிளியரன்ஸை சரிபார்க்கவும். டேப்பட் கிளாரிட்டி விவரக்குறிப்புகளின்படி இல்லை என்றால் விவரக்குறிப்புகளின்படி அதை சரி செய்யவும். இன்ஜெக்ஷன் நேரத்தை சரிபார்க்கவும். இன்ஜெக்ஷன் நேரம் விவரக்குறிப்புகளின்படி இல்லை என்றால் அவற்றை மீட்டமைக்கவும். சைலன்சர் மற்றும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை சரிபார்க்கவும். ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றை சுத்தம் செய்யுங்கள். இன்ஜெக்டர்ஸை சரிபார்க்கவும். குறைபாடு கண்டறியப்பட்டால் அதை சரி செய்யவும். ஃபியூவல் இன்ஜெக்டர் பம்பை சரிபார்க்கவும். ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் மறுபரிசீலனை செய்து மறுசீரமைக்கவும். இயந்திரத்தின் கம்ப்ரஷன் பிரஷர் சரிபார்க்கவும். கம்ப்ரஷன் பிரஷர் லிமிட்டில் இல்லை என்றால் என்ஜினை மாற்றி அமைக்கவும். இந்த வீடியோவில் இயந்திரம் மற்றும் மின்சாரம், அதிக எரிபொருள் நுகர்வு, என்ஜின் அதிக வெப்பம் மற்றும் குறைந்த மின் உற்பத்தி ஆகிய இரண்டும் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருப்பதற்கான காரணங்களை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றி நாங்கள் விவரித்தோம். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.